அண்மைச் செய்தி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். முடிவு பெறங்கள். தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிட இருக்கக்கூடியவர்கள் அவருடைய வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய இறுதி நாள் இன்று. கடந்த 30ஆம் தேதி மார்ச் மாதம் 30ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு இன்றுடன் நிறைவடைகிறது. இதுவரையிலும் சுமார் 4000க்கும் மேற்பட்டோர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில நாளை தினம் இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வேட்புமனுக்களை திரும்ப பெறக்கூடிய கடைசி நாளாக ஏப்ரல் 9ஆம் தேதி ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வேட்புமனுவை திரும்ப பெறக்கூடிய கடைசி நாள் ஏப்ரல் 9ஆம் தேதியுடன் அதற்கு பிறகாக மாலை 3 மணி அளவுக்கு பிறகாக அதிகாரப்பூர்வமான இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிடும். அதனைத் தொடர்ந்து தேர்தல் களம் பிரச்சாரத்தில் மிகவும் தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக இந்த முறை தமிழகத்துல 4 முனை போட்டி இருக்கக்கூடிய சூழல்ல நட்சத்திரமான வேட்பாளர்களாக முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தற்போதைய முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும், அதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுகவுடைய கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடியிலும், அதேபோன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலும் தங்களுடைய வேட்புமனுகளை தாக்கல் செய்திருக்கிறார்கள். மேலும் புதிதாக கட்சி தொடங்கி அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவராக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறார். அவர் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். சென்னையில் பெரம்பூர் தொகுதியிலும், அதே போன்று திருச்சியில் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதே போன்று பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூரிலும், விருதாச்சலத்தில் தேமுதிகவுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் சீமான் காரைக்குடியில தனது வேட்புமனுவை முதல் நாள் அன்றே தாக்கல் செய்திருந்தால், இதுபோல் 4 முனை போட்டி இருக்கக்கூடிய சூழலில் அந்தந்த கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்கள், நட்சத்திர வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது அனைத்தும் நாளை தினம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அதே போன்று சுயேட்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தவர்களுக்கும் நாளை தினம் இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். அதற்கு பிறகாக அந்த வேட்புமனுக்கள் பரிசீலனை ஏற்கப்பட்டதற்கு பிறகாக சின்னம் சுயேட்சையாக போட்டியிடக்கூடியவர்களுக்கு சின்னம் பிரித்து வழங்கக்கூடிய அந்த பணி நடைபெறும். சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கு பிறகாக வேட்புமனுக்களை திரும்ப பெறக்கூடிய அந்த கால அவகாசம் என்பது 9ஆம் தேதி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 9ஆம் தேதிக்குள்ளாக தாங்கள் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். குறிப்பாக ஒரு வேட்பாளருக்கு மாற்றாக இன்னொரு வேட்பாளரை கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடியவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அதில் கட்சியின் சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அவருடைய வேட்புமனு ஏற்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு மாற்று வேட்பாளருடைய அந்த வேட்புமனுக்கள் திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த கால இடைவெளிக்குள்ளாக வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக தேர்தல் களத்தில் எத்தனை நபர்கள் சுயேட்சையாக போட்டியிடுகிறார்கள், எத்தனை நபர்கள் அதிகாரப்பூர்வமாக வேட்புமனு ஏற்கப்பட்டு களத்தில் நிற்கிறார்கள் என்ற விவரங்களும் அனைத்தும் 234 தொகுதிகளுக்கும் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் வெளியிடும். அதனைத் தொடர்ந்து இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் ஏப்ரல் 9ஆம் தேதி மாலை 3 மணிக்கு பிறகாக வெளியாகும். அதனைத் தொடர்ந்து தேர்தலுக்கான பிரச்சாரம் தொடங்கும். பிரச்சாரம் 21ஆம் தேதி, அதாவது தேர்தல் வாக்களிக்கக்கூடிய நாளான ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு 48 மணி நேரத்திற்கு முன்னதாக தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்திருக்க வேண்டும். அதற்கு பிறகாக 48 மணி நேரம் அமைதிக்கான காலம். அந்த காலத்திற்கு பிறகாக 23ஆம் தேதி தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் தங்களுடைய சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு தங்களுடைய ஜனநாயக கடமையான வாக்களிக்கக்கூடிய நாள். அந்த நாளில் அவருடைய வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கும் என்று இந்த முறை தேர்தல் ஆணையம் எதிர்பார்க்கிறார்கள். காரணம், எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக வாக்காளர்கள் சரியான வாக்காளர் அடையாளம் காணப்பட்டு அவருடைய வாக்குரிமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இறந்த வாக்காளர்கள், குடிபெயர்ந்த வாக்காளர்கள், இரட்டை வாக்குரிமை கொண்டவர்கள் அனைவருடைய வாக்கும் சரிபார்க்கப்பட்டிருக்கிறது. இதனால் சரியான வாக்காளர் இருப்பதனால் இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் என்று தேர்தல் ஆணையம் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். தொடர்ந்து மக்களும் இந்த தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய சூழல்ல அதனுடைய மிக முக்கிய கட்டமான வேட்புமனு தாக்கல் தற்பொழுது மாலை 3 மணியுடன் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்திருக்கிறது. நாளை தினம் வேட்புமனுக்கான பரிசீலனை நடைபெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம்.